சீனாவில் உள்ள இளைஞர்களுக்கு திருமணத்திற்காக பெண்கள் கிடைக்காத நிலையில் வங்கதேசம், மியான்மர், நேபாளம் போன்ற நாடுகளிலிருந்து அவர்கள் கடத்தி வரப்பட்டு விற்பனை செய்யப்படுவது அதிகரித்திருக்கிறது. கருவில் பெண் குழந்தை இருப்பது தெரியவந்தால் அவற்றை கருக்கலைப்பு செய்யும் போக்கு சீனாவில் பரவலாக இருந்து வருகிறது. இதனால் அங்கு பாலின சமநிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் 100 பெண் குழந்தைகள் பிறக்கிறது என்றால் 121 ஆண் குழந்தைகள் பிறப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஏராளமான இளைஞர்கள் திருமணம் செய்து கொள்ள பெண் கிடைக்காமல் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பெண் கிடைக்காமல் சுமார் 3 கோடி இளைஞர்கள் திருமணம் செய்யாமல் இருப்பதாக அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்நிலையில் நிலைமையை சமாளிக்க பாகிஸ்தான், வங்கதேசம், நேபாளம், மியான்மர், வியட்நாம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து ஏழை பெண்கள் சீனாவுக்கு கடத்தப்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெளிநாட்டிலிருந்து ஏழை பெண்களை அழைத்து வருவதற்கு என்றே பெரிய தொழில்துறையே சீனாவில் இயங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பெண்களின் வயது, தோற்றம் ஆகியவற்றின் அடிப்படையில் $5000 முதல் $20,000 வரை விற்கப்படுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்த போக்கு குறித்து சர்வதேச அளவில் மனித உரிமை அமைப்புகள் கவலை தெரிவித்துள்ளன. சீன அரசுக்கு இதுகுறித்து தெரிந்திருந்தாலும் பெரிதாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எனினும் தற்போது இதுகுறித்து மக்களுக்கு சீன அரசு எச்சரிக்கை விடுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.